மன்னார்குடி அருகே கட்டுமான பொருட்கள் ஏற்றி வந்த லாரிகளை சிறைபிடிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் கட்டட தொழிலாளர்களால் போக்குவரத்து பாதித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சங்கர் வழங்கிட கேட்கலாம். சங்கர், வணக்கம். தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் சொல்வது என்ன? திருவாரூர் மாவட்டம் ஒப்பந்ததாரர் மற்றும் கட்டிட தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பில் ஜல்லி மற்றும் எம்சாண்ட் விலை உயர்வை கண்டித்து தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் அறிவித்து நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று கரூர் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்து ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களை ஏற்றிருந்த 100க்கும் மேற்பட்ட லாரிகளை கோயில்வேணி, நடுவாக்கோட்டை, செருமங்கலம், காரிக்கோட்டை, மன்னார்குடி ஆகிய இடங்களில் கட்டிட தொழிலாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் காலை முதலிருந்து லாரிகளை சிறைப்பிடித்தனர். அப்பொழுது அவர்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால், ஒரு யூனிட் ஜல்லின் விலை 2000 முதல் 4000 விற்பனை வருகிறது. எம்சாண்ட் 4000 ரூபாய் விற்று வந்த நிலையில் தற்போது 6000 ரூபாய்க்கு விற்பதாக கூறி வந்த நிலையில் தற்போது வட்டார போக்குவரத்து அலுவலர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தையிலிருந்து அதிகமாக எடுத்து வரும் லாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அப்போது வழக்கு பதிவு செய்தால் அவர்கள் இது போன்ற அதிகமான இடைகளை கொண்டு லாரியை இயக்க முடியாதுன்னு தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அதிகாரி அசோக்குமார் அவர்கள் ஒவ்வொரு லாரியாக எடை வைத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சங்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.